ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான இட்லி பொடி பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து வச்சு இட்லி பொடி செய்ய போறோம். அது பார்த்தீங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது, நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நான் அது ஒரு பேன் வச்சிருக்கேன். இப்போ முதல்ல நம்ம வெறும் பேன்லயே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை எள்ளு ஒரு 1/4 கப் அளவுக்கு வச்சிருக்கேன். அதை நம்ம வறுத்துக்கலாம். எள்ளு பாருங்க பொரிய ஆரம்பிக்குது. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். இப்போ பாருங்க, நான் மறுபடியும் பேன் வச்சிருக்கேன். இப்போ இதை நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன். பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து பார்த்தீங்கன்னா நான் 1 கப் மெஷரிங் கப் எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே வந்துட்டு நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அப்போ வந்து நமக்கு தூசி மண்ணெல்லாம் இது இருக்காது. அந்த மாதிரி நீங்களே இந்த மாதிரி உடச்ச உளுந்து வாங்கிட்டு கழுவிட்டு காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 கப்பு போட்டு வறுத்துக்கலாம். இப்போ உளுந்து பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா கமகமன் வாசனையும் வரும், ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்து இது பிளேட்ல நான் மாத்திக்கிறேன். நான் மறுபடியும் பேன் வச்சிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன். இப்போ இதில் மெஷரிங் கப்பில் நான் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு வச்சிருக்கேன். அதை சேர்த்து செவக்க வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு வறுபட்டுருச்சு, இதையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ மறுபடியும் பேனில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். இது நான் ஒரு கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன். அதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் அரைக்கும் போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. இந்த பெருங்காயம் பாருங்க பொரிஞ்சிச்சு. இப்போ இதையும் நான் பிளேட்டுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ அதே எண்ணெயில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 8 காஞ்ச மிளகாய் வச்சுக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வறுத்துக்கலாம். இந்த மிளகாய் வறுபட்டுருச்சு, இதையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக, அதை வறுத்துக்கலாம். கருவேப்பிலை பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் மாத்திக்கலாம் பிளேட்டுக்கு. இப்போ நான் மறுபடியும் பேன் வச்சுக்கணும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு முழு பூண்டு அந்த மாதிரி தட்டி வச்சிருக்கேன், கொஞ்சம் தோலோடையே தட்டி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகும் வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பூண்டு பாருங்க நல்லா செவந்துருச்சு. இப்போ இதையும் நான் பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க வறுத்த பொருள்லாம் நமக்கு ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க மிக்சி ஜாரில் நான் மாற்றிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போகிறேன். நான் கல் உப்பு சேர்த்துறேன். இப்போ வந்து இது ரொம்ப நெய்ஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரகரப்பாகவும் இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்க நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப நெய்ஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பு இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்ம கருப்பு உளுந்து இட்லி பொடி ரெடிங்க. இப்போ பாருங்க நாம செஞ்ச இந்த கருப்பு உளுந்து இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப உடம்புக்கும் நல்லது, ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.